அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம என்ன 2-3 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்குது. அதனால தான் நான் வந்து யாரையும் ஷார்ட் போக வேணாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, பேங்க் நிஃப்டி தான் வந்து நிஃப்டியோட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட்லேயும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 0.16% வந்து மைனஸில் தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பாருங்கள் 1% வந்து ப்ளஸில் இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம 2 டார்கெட் கொடுத்துருந்தோம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால் ரிப்போர்ட்டில். அந்த 2 டார்கெட்டுமே இன்றைக்கி அச்சீவ் பண்ணிடுச்சு பாருங்கள். நம்ம 2 நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியில். பார்த்திங்கன்னா இது என்னைக்கு கொடுத்துருக்கோம், செப்டம்பர் 17 பாருங்கள். பேங்க் நிஃப்டி ஆல்சோ பாசிபிள் டு பிரேக் ஹை, டார்கெட்டு 52,350 52,665 சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 52,356 665 ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரீச் ஆயிடுச்சு. நிஃப்டி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் நிஃப்டியால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியலை. ஸோ சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. இங்கே ஸ்டில்லு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்கிறான். யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரண்ட் ட்ரெண்டு வந்து இப்போ நம்ம செல் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்போ பிரேக் பண்ணி மேலே போதோ அதுக்கப்புறம் தான் திருப்பி பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இன்றைக்கி நடந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. அதனால் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பை ஆகுதா இல்லை செல் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத. அதனால் வந்து யாரும் இந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணாதீங்க, செல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் செல் ட்ரெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு அந்த 53,350 ரீசன்ட் ஹைக்கு வந்து போகிறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குது. பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா 53,300 இது வந்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது கம்மிங் டேஸில். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரீமியம் சேனலில் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. அதே தான் நம்மளது ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவாய்ட் கோயிங் ஷார்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மே சர்ஜ் எனி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எந்த டைம் வேணாலும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஷார்ட் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். டார்கெட் வந்து நிஃப்டிக்கு வந்து 25,750 அடுத்த டார்கெட்டு 26,250 சொல்லியிருக்கோம் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி லுக்கிங் ஸ்ட்ராங்கர் கம்பேர் டு நிஃப்டி, ஃபோக்கஸ் ஆன் பையிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் பேங்க் நிஃப்டியை. எவ்ரி லோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம டெலிகிராம் ப்ரீமியம் சேனலில் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னால் இந்த அப்டேட்லாம் கொடுத்துருவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஓவரால் வியூ வந்து நான் நம்மளோட ஜெயம் ட்ரேட்ஸோட ஃப்ரீ சேனல்லையும் கொடுக்குறேன். அதுலேயும் யாருக்கும் கால்ஸ் வேணும், இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து ஓவரால் வியூ வேணும் அப்படின்னா அதுலேயும் வந்து லிங்க்கை பிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து அந்த லிங்க் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருந்தோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். மாருதி இது எல்லாமே வந்து காலையில் கொடுத்த கால்ஸு. ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஓவராலாக. நேற்று வந்து எண்டில் வந்து நீ ஆர்இசியை வாட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 3% அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு ஆர்இசி. நம்ம நண்பர் ஒருத்தர் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது அவர் மிஸ் பண்ணிட்டார். அவருக்கு செப்பரேட்டாக தனியாக ஒரு கால் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அவருக்கு வந்து
நேற்று முந்தானத்தை வந்து ஒரு கால் ஒன்று அவர் போய் லாக் ஆகி லாஸ் ஆகிட்டார் அவர் தெரியாமல். சரி அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மட்டும் தனியாக அந்த கால் கொடுத்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரீமியம் ஏதோ இது இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று எண்டில் வெளியே வந்துட்டார் அந்த கால். பட் இன்றைக்கி வச்சுருந்தாருன்னா அதுலேயே நியர்லி 12,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து ஏற போகுதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சனால நமக்கு வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டியை வந்து 52,200 வந்து 308க்கு பை பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் 277 கொடுத்துருந்தேன். அதை வந்து எங்கே புக் பண்ண சொல்லியிருக்கேன்னா 475 இங்கே வந்து புக் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம புக் பண்ண சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஏறி போயிடுச்சு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 570 இருக்குது. பட் ஓகே, நம்ம வந்து ஓரளவு ப்ராஃபிட் வர புக் பண்ணிடணும். இன்னும் வரணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வந்து ஷார்ப்பாக இறங்கினாங்கன்னா வந்த ப்ராஃபிட்டும் போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வந்துடணும். நம்ம ஏன்னா நம்ம பண்ணுறது இன்ட்ராடே மோஸ்ட்லி. இதெல்லாம் பார்த்துங்க என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கி ட்ரேடரு சேஃப் ட்ரேடர் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே கால் தான் கொடுத்துருந்தோம். 1730 ரூபா ப்ராஃபிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 1800 சம்திங் சேஃப் ட்ரேடருக்கு வந்து லாஸ் ஆகிருந்துச்சு. அந்த லாஸை ஆல்மோஸ்ட் ரெக்கவர் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் பர்சனல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் கொடுப்போம். இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறோம். அதையும் பார்த்து அதுபடி நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் அட்லீஸ்ட் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு யூஸாக இருக்கும். நன்றி, வணக்கம்.